எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கிறதுன்னு குழப்பமா இருக்குல்ல. சரி, இன்னைக்கு பார்க்க போற இன்ஜினியரிங் கோர்ஸ்ல நான் சொல்ற கிரைட்டீரியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்போ நீங்க இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட். உங்களுக்கு கார் மேல, ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இது மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மெஷின்ஸ்னா ரொம்ப பிடிக்குதா? ஏதாவது புதுமையா பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் கிரீன் வெஹிக்கிள்ஸ், ரேசிங் கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா? அப்போ உங்களுக்கான சாய்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி, எந்தெந்த காலேஜஸ்ல வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு, அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், என்ன மாதிரியான டாப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வராங்க, அதுக்கப்புறம் இன்கம், இந்த மாதிரி பல டீடைல்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஜினியரிங்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஜேஇ ஆர் டிஎன்இ கவுன்சிலிங் மூலியமா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் இவங்க வந்து டிப்ளமா வந்து படிச்சிருந்தாங்கன்னா டைரக்டா செகண்ட் இயர் காலேஜ் அட்மிஷனுக்குள்ள போகலாம். அண்ட் டிகிரி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் ஆட்டோ மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து அவங்களோட டிகிரி கோர்சஸ்க்கான ஸ்பெஷலைசேஷன். கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இவி செக்டார்ல வந்து அவங்களுக்கான உமனுக்கான ஸ்பெசிபிக் ரோல்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. இதில் கெரியர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தி கேன் பில்ட் கார், பைக், trucks and EVs, electronic vehicles and race machines, engine, battery, அதுக்கப்புறம் சென்சார், ஏஐ சாஃப்ட்வேர் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்ச கேண்டிடேட்டால இந்த கெரியர் இந்த இடங்கள்ல வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இவி, ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட், ஓலா, ஏத்தர், டெஸ்லா, ஸ்டைல் இன்னோவேஷன், அப்புறம் வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ், அப்கமிங் கம்பெனிஸோடு அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுக்கு வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல், கோடிங் அண்ட் டேட்டா இந்த இன்ஃபர்மேஷன் இதுல வந்து அவங்க வந்து கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இவங்க விவேக்ஸ், டிசைன் ஸ்டுடியோஸ் அண்ட் ஆர்என்டி ஹப்ஸ் இந்த இடங்கள்லாம் வந்து அவங்க பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, நீங்க இதுல என்ன படிப்பீங்க? இந்த கெரியர்ல இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் டைனமிக்ஸ், கார் மூமெண்ட், grip and balance, power train and engines, IC, hybrid EV system, automotive electronics, சென்சார், ECVCs, அதுக்கப்புறம் வந்து டிசைன் டூல், இதுக்கான டிசைன் டூல் வந்து CAD, SolidWorks, MATLAB இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் நீங்க தெரிஞ்சிருந்திருக்கணும். இதெல்லாம் நீங்க படிப்பீங்க இந்த கோர்ஸ் ஆஃப் டியூரேஷன்ல படிக்கிறது. எம்பெடட் சிஸ்டம், ஸ்மார்ட் கண்ட்ரோல் அண்ட் டயக்னாஸ்டிக், EV டெக், பேட்டரி, மோட்டார், BMS சார்ஜிங், ஏரோடைனமிக்ஸ், நாய்ஸ் கண்ட்ரோல், ரேஸ் டியூனிங். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஸ்பெஷலைசேஷன் இந்த கோர்ஸ் டியூரேஷன்ல நீங்க படிப்பீங்க. ஏன்னா நமக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் வேணும் அண்ட் மோர் ஓவர் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கான அந்த எலக்ட்ரிக்கல் நாலேஜ் பிளஸ் அண்ட் நம்ம மெக்கானிக்கல் நாலேஜ், அதோடய நம்மளுக்கு ஏஐ கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்ட். அதுக்கான நம்ம ப்ரிப்பரேஷன் இந்த கோர்ஸ் டியூரேஷனில் படிப்போம். இது இல்லாமல் மற்ற சாஃப்ட்வேர் என்னென்ன கேட் மாதிரியான மற்ற சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன தேவையோ அதற்கான அப்டேட் நம்ம இதில் படிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் தமிழ்நாடு காலேஜஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா MIT, அண்ணா யூனிவர்சிட்டி, PSD டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ், ராஜலட்சுமி, வேலம்மாள், இதெல்லாம் வந்து ஒரு சில காலேஜஸ் தமிழ்நாடுல இருக்கு, டாப் தமிழ்நாடு காலேஜஸ். கெரியர் ரோல் பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர், கேட் ஃபார் பாடி ஏரோ, இவி இன்ஜினியர், டயக்னாஸ்டிக் எக்ஸ்பர்ட், ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்ஷன், டெஸ்டிங் இன்ஜினியர், ஏடிஎஸ் டெவலப்பர், செல்ஃப் டிரைவிங் சென்சார், ஆட்டோ சாஃப்ட்வேர் டெவலப்பர், சர்வீஸ் இன்ஜினியர், மோட்டார் ஸ்போர்ட் இன்ஜினியர் இதெல்லாமே வந்து கேரியர் டிசைனேஷன் ஸ்பெசிஃபிகேஷன். இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம ஆட்டோமொபைல் படிச்சிருந்தோன்னா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா, ஏத்தர், டிவிஎஸ், மஹிந்திரா இவி, கோர் இவி அண்ட் ஆர்என்டி ரோல்ஸ். TNOEMS, பாஷ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஷ், ரெயின், சுந்தரம், கிளேட்டான். ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா இவி, ரெட்ரோஃபிட்ஸ், டூ வீலர்ஸ், டயக்னாஸ்டிக்ஸ். கவர்மெண்ட் பாடி TNSDC, CMDE, apprenticeship. குளோபல் MNC பார்த்தீங்கன்னா பாஷ், ஹுண்டாய், மெர்சிடிஸ் பென்ஸ். இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டாப் ரெக்ரூட்டர்ஸ் ஆட்டோ ஜெயின்ஸ், டாடா, மாருதி, ஹீரோ. இவி லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓலா, ஏத்தர், ரிவர், ஆம்பியர். மோட்டார் ஸ்போர்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் IITM, இன்குபேஷன், T-Hub. சேலரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு 25,000 to 50,000 பர் மந்த். இதே மிடில் லெவல் ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா 75,000 to 1.5 lakh பர் மந்த். இவி ஒரு ஆர்என்டி சாஃப்ட்வேர் ரோல் பார்த்தீங்கன்னா 1 lakh to 2.5 lakh. இதுக்கான ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைன்னா டிசைன் டூல், CAD, SolidWorks, CATI, EV system, BMS charging technology, diagnostics, OBD, CAN, ECV tool, programming, Python, MATLAB, simulation, ANSYS, AVC, IPG, car maker, soft skill, teamwork, communication,
ஆட்டோமொபைல் நீங்கள் யூஜி படிச்சுட்டு நீங்கள் பிஜி பண்ணணும்னா ஹையர் ஸ்டடீஸ் இதில் பண்ணலாம், இல்லை எம்பிஏ பண்ணலாம். கேட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி இல்லை எம்எஸ் அப்ராட் படிக்கிறதுக்கு போகலாம், ஜெர்மனி ஆர் ஜப்பான். அண்ட் தென் பிஹெச்டி இவி பேட்டரிஸ், ஏஐ இன் வெஹிக்கல்ஸ், இதெல்லாமே வந்து உங்களுடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை வந்ததுன்னா அப்போ உங்களுக்கான குரூப் இதுதான். தயங்காம நீங்க சாய்ஸ் செலக்ட் பண்ணுங்க, உங்களுடைய பெஸ்ட் கொடுங்க, டாப் கம்பெனிஸ்ல ரெக்ரூட் ஆகுங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.